மிஸ்டீரியஸ் ஐலண்ட் பார்ட் 9. அப்போ நம்ம மரியானா அந்த மாணிக்கக்கல் முன்னாடி உட்கார்ந்திருந்து மறுபடியும் அவ கேட்குறா. எந்த ஒரு 25 வருஷமா எந்த ஒரு சலிப்புமே தட்டாம நீ கண்டிப்பா எனக்கு பதில் சொல்லுவ, நீ எனக்கு கண்டிப்பா பதில் சொல்லுவ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட திரும்ப திரும்ப அந்த கல்லுக்கிட்ட கேட்டுட்டே இருக்கா. அப்போ ஏதாவது ஒரு பதில் சொல்லும், நம்மளுடைய கீரானை கரம் பிடிக்கக்கூடிய நாளை அது சொல்லும் அப்படின்னு அவ அந்த கல்லு முன்னாடி உட்காரும்போது அந்த கல்லு எப்போதுமே ஏதாவது ஒரு பதில் சொல்லும். ஆனா இப்போ எந்த ஒரு பதிலுமே சொல்லாம அது அப்படியே அணைஞ்சு போயிருது. இதுக்கப்புறம் எந்த பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறா. அதுக்கப்புறம் நம்ம கீரான் கிட்டத்தட்ட 1 வீக் ஆகுது. 1 வீக்கா நம்ம பேலஸ்ல தான் கீரான் அவனுடைய நாட்களை அவன் கழிச்சிட்டு இருந்தான். அப்போ நம்மளுடைய மரியானாவை அப்போ நம்ம கீரான் எப்போ நம்ம ஹேனா நம்மளை கூப்பிடுவா, ஹேனா நம்மளை கூப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அவனுடைய நாட்களை அவன் கழிச்சுட்டே இருந்தான். அப்போ அவனால அதை பொறுக்க முடியல. ஏன்னா எப்போதுமே கண்டிப்பா ஒரு நாள் விட்டு 2 நாள் விட்டு கண்டிப்பா கீரானை ஹேனா கூப்பிடுவா. ஆனா இந்த முறை 7 நாள் ஆகுது. ஆனா அவ கூப்பிடவே இல்லை. அப்போ கூப்பிடவே இல்லைங்கிறது உடனே ஒரு வழியா நம்ம கீரான் தண்ணீர் குட்டைக்கிட்டே வந்துட்டான். தண்ணீர் கிட்ட வந்துட்டு நீ ஏன் எனக்கு என்ன கூப்பிட மாட்டேங்கிற, ஏன் நீ பதில் சொல்ல மாட்டேங்கிற, அப்படி நான் என்ன பாவம் பண்ணேன், நான் அப்படி எதுவுமே பண்ணலையே, உன்னை காதலிச்சது மிகப்பெரிய குத்தமா, உன்னை காதலிக்கிறதுனாலதான் காதலிச்சா நான் இவ்வளோ பெரிய கஷ்டத்தை நான் தாங்கிக்கணுமா, என்னால இந்த கஷ்டத்தெல்லாம் தாங்கிக்க முடியல, தயவு செஞ்சு என்னுடைய பதிலுக்கு நீ குரல் கொடு ஹேனா, குரல் கொடு ஹேனா, மௌனமா இருக்காத, நான் ஏதாவது தப்பு பண்ணா கூட என்னை நீ என்னை திட்டு, என்னை நீ அடிக்கிறதுக்கு வா, ஏன் இவ்வளோ மௌனமா இருக்க, உன்னுடைய மௌனத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி எனக்கு இல்லை, தயவு செஞ்சு என் கூட பேசு அப்படின்னு சொல்லவும் நம்மளுடைய ஹேனா தண்ணீர் குட்டைக்குள்ள இருந்து பேசுறா. என்ன பேசுறா அப்படின்னா, உனக்காக பல வருடம் காத்திருந்தேன், நீ எனக்கானவன் என்று உன்னை நினைத்து கற்பனையில் வாழ்ந்து வந்தேன், நீ வருவாய் என காத்திருக்க கண்கள் இமைத்ததினால் இமை மீது கோபம் கொண்டேன், மலரான உன்னை சூடிக்கொள்ள ஏக்கம் கொண்டேன், ஆசை கொண்டேன், பிறகுதான் தெரிந்தது நீ இன்னொருவள் தலையில் சூடிய மலர் என்று, விதி யாரை விடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஹ் ஹானா பேசுறா. அப்போ கீரன் கேக்குறா, எனக்கு புரியல, மலரா, யார் என்ன சூடுனா, எனக்கு எதுவுமே புரியல ஹானா, புரியுற மாதிரி பதில் சொல்லு அப்படின்னு சொல்லவும் அதுக்கு ஹானா சொல்றா, நம்மளுடைய காதலுடைய ஆழம், நம்மளுடைய காதலுடைய அந்த தூய்மை தன்மை இதெல்லாம் கண்டு காதல் தேவன் என்ன தெரியுமா நினைச்சிட்டான், தன்னுடைய காதலே தோல்வி அடைஞ்சிட்டு இவங்களுடைய காதல் மட்டும் நிலைக்குமா அப்படின்னு பொறாமப்பட்டு நம்மளுடைய காதலை அவன் அழிச்சிட்டான் கீரான். நம்ம 2 பேருமே அவன் ஒன்னா சேர முடியாத நிலைக்கு நம்மள ரொம்ப தூரமாக்கிட்டான். ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ அந்யுன்யமா இருந்தோமோ இது, ஆனா இந்த முறை நம்ம அதுக்கு மாறா ரொம்ப தூரமா போயிட்டோம். நம்மள இனி யாராலையுமே ஒண்ணு சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹானா பேசுறா. கீரானுக்கு புரியல, என்ன பதில் சொல்லுங்கும்போது, இல்ல, மரியானா இங்கே வந்துட்டு அவளை பத்தி பேசுனா, முதல் முறையா என்னுடைய தங்கச்சி என்ன தொட்டா, அவளுடைய பரிசத்தை நான் உணர்ந்தேன், அவ எவ்வளோ ஒரு நல்லவாங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நானாவது 11 நாள் மட்டும்தான் உன்னை என்னுடைய கனவுனா நான் மனசுல நினைச்சேன். ஆனா அவளுடைய வயசு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து கிட்டத்தட்ட 20-25 வருஷமா ஒன்னதான் அவளுடைய கணவனாவும் வருங்கால நம்மளுடைய பார்ட்னர் நினைச்சு ஒன்னதான் அவ நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த தண்ணீர்ல இருந்து அவ வெளியே வரா. அப்போ வெளியே கிரான் கிட்ட சொல்றா, கிரான், என்னால உன்னை விட்டு கொடுக்க முடியல, விட்டு கொடுக்காம இருக்கவும் முடியல, என்னால என்ன பண்ணணும்னு எனக்கு எதுவுமே தெரியல கிரான், நான் என்னதான் பண்ணட்டும், நீயே பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹானா குட்டிக்குள்ள இருந்து வெளியே வந்ததும் நம்ம கீரான் ஹானாவை பார்த்ததும் அப்பதான் அவனுக்கு மூச்சு வருது. ஹானா, நீ வந்துட்டியா, நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹானாவை அப்படியே ஒரு ஷாக்கிங்கோட பார்த்து, நீ எனக்கானவள் மட்டும்தான், நீ எனக்கானவள் மட்டும்தான், நான் உனக்கானவன் மட்டும்தான்,
இத வந்து புரிஞ்சுக்கோ. இத யாராலயும் மாத்த முடியாது. யாராலயும் மாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு, அவள கட்டி அணைக்கிறான். கட்டி அணைக்கிறான். கட்டி தழுவுறான். அவன வந்து அவனுடைய அன்புக்கு வந்து அ அவ்ளோ ஒரு பெருசா இருக்கு. இத எல்லாமே நம்மளுடைய மரியானா தூரத்துல இருந்து பார்க்குறா. தூரத்துல இருந்து பார்க்குறா. அவளோட மனசு சுக்கு நூறா உடைஞ்சு போகுது. சுக்கு நூறா உடைஞ்சு போகுது. அவளால அந்த விஷயத்த டாலரேட் பண்ணவே முடியல. அவளால மூச்சு கூட விட முடியல. என்ன நடக்குது அப்படிங்கிறது கூட அவளுக்கு வந்து தெரியல. அவ வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து ஒரு அவளுடைய அவளுடைய மைண்டா இருக்கட்டும், அவளுடைய இதயமா இருக்கட்டும், அப்படியே ஸ்டாப் ஆனது மாதிரி இருக்கு. அந்த ஒரு வேதனையிலும், அந்த ஒரு துக்கத்திலும், துயரத்திலயும் என்ன சொல்றது? யாருகிட்ட போய் என்ன சொல்றது? அவளுக்கு எதுவுமே தெரியல. அவருடைய அப்பா பண்ண விக்டர் தப்புனால என்ன பண்றதுன்னே தெரியல. இரட்டையர்களா பிறந்தது வந்து எங்களுடைய தப்பா? இரட்டையர்களா பிறந்தது நான் பண்ண தப்பா? என்னுடைய அப்பா, என்னுடைய சகோதரி அந்த குட்டைக்குள்ள போட்டது தப்பா? நான் வந்து பண்ணேன். நான் தப்பு பண்ணேன். ஒத்துக்கிறேன். நான் அவளை பத்தின அந்த ஹிஸ்டரி எல்லாமே நான் அழிச்சேன். ஆனா ஏன் அழிச்சேன்? என்னுடைய வாழ்க்கைக்காக தானே நான் அழிச்சேன். ஆனா என்னுடைய வாழ்க்கைய பத்தி நான் சிந்திக்கிறதுல சுயநலம் தான். இல்லைன்னு சொல்லல. ஆனா என்னால அவன மறக்க முடியலையே! என்னால அவன வந்து விட முடியலே! அவனுக்காக தானே நான் இவ்வளவும் செஞ்சேன். அவனுக்காக தானே என் சகோதரிய கூட நான் கொல்ல துணிஞ்சேன். ஆனா இப்போ அவ வேற ஒருத்தி கூட இருக்கிறத என்னால தாங்கிக்க முடியல. என்னால பார்க்க முடியல. அந்த இடத்த விட்டு நான் ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவ அந்த கல்லு முன்னாடி உட்கார்ந்திருந்து எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கா. இப்பவாது எனக்கு பதில் சொல்றியா? இல்ல என் என் மனச மாத்து. இல்ல என் மனசுல கிரண் மேல இருக்கக்கூடிய அந்த அந்த மனச மாத்து. அப்ப ஏன் அவன் மேல நாங்க 2 பேரும் சேர மாட்டோம் அப்படின்னா, ஏன் என்னுடைய மனச வந்து பறிகொடுக்க வச்ச? அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்ல தூக்கி எறிறா, வீசுறா. அந்த மாணிக்கக்கல் அவள விட்டு பறந்து போகுது. அப்போ என்னுடைய மனச நீ மாத்தியிருக்கலாமே! என்னுடைய மனச வேற ஏதாவது விஷயத்துல கொண்டு போயிருக்கலாமே! ஏன் என் அப்பா இது என்னுடைய நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அவன் தான் உனக்கு எல்லாமே! அவன் தான் உன்னுடைய வருங்கால கணவன் அப்படின்னு சொல்லி என்ன ஏன் சொல்லி சொல்லி வளர்க்கணும்? இது எல்லாமே நான் பண்ண தப்பா? நான் பண்ண தப்பா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவ வந்து அந்த கல் தியோடோகோஸ் மதரோடைய ரிஃப்ளெக்ஷன் தான் அந்த ஸ்டோன். அதையே தூக்கி வீசுறா. ஏன்னா அவளுடைய வாழ்க்கை ஒண்ணுமே இல்லாம இருக்கு இப்போ. அப்போ வந்து அவ கோவத்தோட அவ வந்து அவளுடைய பால்கனிக்கு வரா. பால்கனி வந்துட்டு எல்லார்கிட்டயுமே சொல்றா. எல்லாரும் சேர்ந்து அந்த கீரான புடிச்சிட்டு வாங்க. அவன சிறை பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அப்போ வந்து எல்லா சோல்ஜர்ஸுமே என்ன பண்றாங்க? அரண்மனைய விட்டு வெளிய போறாங்க. வெளிய போயிட்டு எல்லாருமே வந்து கத்துறாங்க. இந்த மாதிரி. அப்போ மரியானா வந்து எல்லாருக்குமே வந்து கிரான போய் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவை கொடுத்துட்டு அவ வந்து அந்த இடத்துல இருந்து யோசிச்சுட்டு இருக்கா. இது எல்லாமே வந்து நம்ம பண்றது எல்லாமே சரிதானா? நம்ம பண்றது வந்து சரியில்லையா? நம்ம இவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கோம். ஆனா தியோடோகோஸ் மதர் வந்து இதுவரைக்கும் அப்பியர் ஆகவே இல்லையே! அப்போ அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க? ஏன் வந்து இதுவரைக்கும் தீவ பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பெண் தான் பிறக்கணும். ஆனா என்னுடைய அப்பாவான விக்டர், அதுக்கப்புறமா வந்து அம்மாவோட ஹினா எங்களுக்கு மட்டும் ஏன் 2 பேரா நாங்க பிறக்கணும்? ஏன் என் அப்பா வந்து என்னுடைய சகோதரிய வந்து இந்த மாதிரி நீர்க்குட்டைக்குள்ள போட்டு மறைக்கணும்? அவரு வந்து சாபத்துக்கு பயந்து தானே அவரு வந்து அந்த நீர்க்குட்டைக்குள்ள விட்டாரு. அப்போ வந்து அந்த 2 பேர்ல வந்து என் அப்பாவ பொறுத்தவரைக்கும் நான் பெஸ்ட்டா தெரிஞ்சிருக்கேன். அப்படிங்கிறதுனால தானே என்ன வந்து அவரு நீர்க்குட்டைக்குள்ள போடாம, என்னுடைய சகோதரிய வந்து நீர்க்குட்டைக்குள்ள போட்டிருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு, அவளுக்குள்ளேயே பல கேள்விகள், பல குழப்பங்கள். அப்ப எல்லா சோல்ஜர்ஸுமே என்ன பண்றாங்க? கீரான தேடுறதுக்கு காட்டுக்குள்ள அவ்ளோ மும்முரமா
காட்டுக்குள்ள வந்து காட்டுக்குள்ள அவங்க வந்து இது சர்ச் பண்றாங்க. எல்லா இடத்துலயுமே சர்ச் பண்றாங்க. எல்லாருமே வந்து கையில வந்து ஏன்னா அப்போ வந்து நைட் ஆகுது. நைட் ஆகுது அப்படிங்கிறதுனால எல்லாருமே வந்து கையில வந்து தீப்பந்தத்த வச்சுட்டு எல்லாருமே வந்து சர்ச் பண்றாங்க. அப்போ அங்க இருக்கிற ஒருத்தன் வந்து இங்க வந்து ஃபுட் பிரிண்ட் வந்து தெரியுது. நான் வந்து ஒரு ஃபுட் பிரிண்ட்ட வந்து கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு வந்து அவங்களுடைய என்னால அவங்க அவங்க இங்க இங்க நியர்பை தான் இருக்கிறாங்க. என்னால அவங்களுடைய வாசத்த வந்து என்னால அ கண்டுபிடிக்க முடியுது. நம்ம வந்து அவங்க கிட்ட நெருங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சோல்ஜர்ஸ்குள்ள வந்து இருக்கக்கூடிய ஒரு 3 பேர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம வந்து ஒரு வழியா வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து அவங்களுக்குள்ளேயே ஒரு டீமா வந்து வொர்க் பண்ணி, அந்த ஒரு வழியா வந்து நம்மளுடைய கீரான் இருக்கக்கூடிய அந்த இடத்த வந்து நெருங்கிட்டாங்க. அப்ப இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்ச நம்மளுடைய விக்ரமா என்ன பண்றான், ஆ நம்மளுடைய கீரான வந்து கீரான் வந்து ஒரு வருங்கால அரசன். ஒரு வருங்கால அரசன வந்து கைது செய்யக்கூடிய கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலா வந்து இந்த தீவ பொறுத்தவரைக்கும் வரலாற்றிலேயே ஆணை பிறப்பிக்கப்பட்டது வந்து இந்த இந்த ஜெனரேஷன்ஸ்ல மட்டும் தான். அப்போ நம்மளுடைய விக்ரமா வந்து என்ன பண்றான், கீரான வந்து கண்டிப்பா நம்மளுடைய அரசன வந்து கண்டிப்பா காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, கீரான் வந்து ஒரு பக்கம் வந்து ஆம் நம்மளுடைய விக்ரமா வந்து ஒரு பக்கம் வந்து கீரான தேடி ஓடுறான். அதாவது சோல்ஜர்ஸ் எல்லாமே ஒரு பக்கம் இருக்கிறாங்க. நம்ம விக்ரமா, அதாவது கீரானோட அசிஸ்டன்ட் வந்து கீரானோட உதவியாளன் வந்து ஒரு பக்கம் வந்து ஓடுறான். ஒரு வழியா வந்து நம்ம கீரான வந்து அவன் கண்டுபிடிச்சுட்டான். கீரான கண்டுபிடிச்சுட்டு அவன் வந்து சொல்றான், "அரசே, நீங்க இங்க தான் இருக்கிறீங்களா? உங்கள வந்து மரியானா வந்து சிறைப்பிடிக்கக்கூடிய உத்தரவு வந்து குடுத்துருக்கா. நீங்க வந்து இங்க தான் இருக்கிறீங்களா? நீங்க இங்க இருக்கிறது சேஃப் கிடையாது. வாங்க உங்கள நான் சேஃபான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். என் கூட வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்ரமா வந்து கூப்பிடுறான். அப்போ வந்து விக்ரமா வந்து கேட்குறான், "அரசே, இவங்க யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமா வந்து கேட்குறான். அப்போ வந்து கிரண் சொல்றான், "இப்போதைக்கு நான் வந்து இத பத்தி டீட்டெயிலா சொல்றதுக்கு இப்போதைக்கு எனக்கு டைம் இல்ல. அதுக்கான நேரம் வரும்போது நான் சொல்றேன். என்ன ஆச்சு? ஏன் நீ இங்க வந்திருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, "அரசே, உங்கள சிறைப்பிடிக்கக்கூடிய உத்தரவ வந்து மரியானா அரசி வந்து குடுத்துருக்காங்க. அதனால நான் வந்து உங்கள சேஃபான பிளேஸ்க்கு நான் கொண்டு போறதுக்காக இங்க வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்ரமா வந்து சொல்றான். அதுக்கு கீரான் வந்து சொல்றான், நீ உன்ன பொறுத்தவரைக்கும் மரியானா வந்து உன்னுடைய அரசி. நீ வந்து அவங்களுடைய சொல் பேச்ச தான் ஒபே பண்ணணும். அதுக்கு மீறாக நீ வந்து செயல்படக்கூடாது. அதனால நான் வந்து என்ன பண்றேன், மரியானா எதற்காக என்ன சிறைப்பிடிக்க சொல்லியிருக்கா. நான் மரியானாவ நான் பார்க்க போறேன். நீ வந்து ஹேனாவ வந்து பார்த்துக்கோ. ஹேனாவ வந்து சேஃபான இடத்துக்கு நீ கூட்டிட்டு போ. நான் வந்து கூடிய சீக்கிரம் நான் வந்து ஹேனாவ மீட் பண்ண நான் வருவேன் அப்படின்னு நம்ம கீரன் வந்து சொல்றான். அப்போ ம் க கீரன் வந்து சொல்றான். அதுக்கு விக்ரமா சொல்றான், "இல்ல அரசி, நீங்க போகக்கூடாது, நீங்க போகக்கூடாது. அங்க என்ன நடக்க போகுதுங்கிறது எனக்கு தெரியல. நீங்க போக வேணாம்" அப்படின்னு விக்ரமா வந்து சொல்றான். அதே மாதிரி நம்மளுடைய அ ஹானாவும் சொல்றா, "நீ என்ன சொல்ற கிரான்? நான் உன்ன சிறைப்பிடிக்க விடுறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன். நீ என்னை விட்டு போகாத" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹானாவும் சொல்றா. அப்போ நம்ம அதுக்கப்புறம் விக்ரமா சொல்றான், "இல்ல அரசே, அவங்க இல்ல ஹானா, அவங்க வந்து கிரான் வந்து என்ன அரசர் வந்து என்ன சொல்றாங்கன்னு தெரியல. அதனால அரசருடைய சொல் பேச்ச நம்ம கேட்போம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஒரு வழியா நம்ம கீரான் வந்து சரணடைறதுக்காக அந்த சோல்ஜர்ஸ் கிட்டயே போறான். நம்மளுடைய ஹேனாக்கு கீரான விடுறதுக்கு மனசே வரல. பின்னாடி இருந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாரா. எப்படியாவது கீரனோட மனச மாத்தி நம்ம கூட்டிட்டு போயிரலாம் அப்படின்ட்டு. ஆனா, அந்த எல்லாருமே வந்து பக்கத்துல வந்துட்டாங்க. கீரானும் பக்கத்துல வந்துட்டான். நம்ம ஹானா ஒளிஞ்சு நின்னு பார்க்குறா. அப்போ வந்து ஒளிஞ்சு நின்னு பார்க்கும்போது, நம்ம கீரான அவங்க வந்து சிறை பிடிச்சு போறத பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஹானா வந்து அழுவுறா. "என்னால தான் எல்லாமே நடக்குது. என்னால தான் எல்லாமே நடக்குது. இதுக்கெல்லாம் காரணம் நான் மட்டும் தான்" அப்படின்னு சொல்லிட்டு ஹானா வந்து பேசுறா. அப்போ நம்ம விக்ரமா வந்து கேட்குறான், "நீங்க யாரு? ஏன் இந்த மாதிரி நீங்க அழுவுறீங்க? வாங்க, உங்கள நான் அரண்மனைக்கு ஒரு சேஃபான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்ரமா வந்து மரியானாவ வந்து கூட்டிட்டு போறான். அப்போ வந்து விக்ரமா வந்து ஒண்ணு நோட் பண்றான். "நீங்க வந்து அச்சு அசலா பார்க்கறதுக்கு எங்களுடைய ஆ மரியானா அரசி மாதிரியே நீங்க இருக்கீங்க. மரியானா அரசிய பொறுத்தவரைக்கும் அவங்க ரொம்ப ஜுவல்ஸ் எல்லாம் வியர் பண்ணிட்டு
ரொம்ப ரொம்ப ஒரு குயின் ஒரு ஹை ஸ்டேஜ்ல இருப்பாங்க. ஆனா உங்ககிட்ட வந்து அந்த மாதிரியான எந்த ஒரு ஆபரணமுமே இல்ல. நீங்க ரொம்ப சிம்பிளா இருக்கீங்க. அது மட்டும் தான் டிஃபரன்ஸ். மத்தபடி எங்களுடைய மரியானா அரசிக்கும், உங்களுக்கும் உருவத்த பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ரொம்ப சோல்ஜர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியாம ரொம்ப அமைதியா ஆ நமக்கு அரண்மனைக்கு சேஃபான இடத்துக்கு நம்ம விக்ரமா வந்து ஹேனாவ கூட்டிட்டு வாரான். அப்போ அப்போ கூட்டிட்டு வரும்போது நம்ம ஹேனா ஒரு பெரிய ஸ்டாச்சுவ உள்ள பார்க்குறா. அவளுக்கு ஃபீல் ஆகுது. என்ன ஃபீல் ஆகுது அப்டின்னா, இதுதான் நம்மளோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அவ அந்த ஸ்டாச்சுவ ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு ஆச்சரியமா பார்க்குறா. இது வந்து நம்மளுடைய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாச்சுவ பார்த்துட்டுருக்கா. அப்போ விக்ரமா வந்து கேட்குறான், "ஹேனா உனக்கு என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். "இல்ல ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லவும், அவ வந்து அவங்க அப்பாவ பார்த்த உடனே அவளுக்கு ஒரே அழுக. "ஏன்பா இப்படி பண்ணீங்க? ஏன் இப்படி பண்ணீங்க? 2 பேராலயும் மறக்க முடியலையேப்பா! என்னாலயும் கீரான மறக்க முடியல. மரியானாவாலயும் கீரான மறக்க முடியல. நாங்க என்னத்தான் பண்ண?" அப்படின்னு சொல்லி அவ அழுவுறா. இந்த சமயத்துல நம்ம கீரான சோல்ஜர்ஸ் எல்லாருமே சேர்ந்து சிறை பிடிச்சிட்டு வந்து சிறை பிடிக்கிறாங்க. எல்லாருமே எல்லாருமே. ஆனா எல்லாருக்குமே வந்து சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பயம். நம்ம வந்து வருங்கால கிங்க வந்து நம்ம வந்து சிறைப்பிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அவரு வந்து இன்னும் அஃபிஷியலா கிங் ஆகல அப்படிங்கிறதுனால நம்மளுடைய ஆம் எ க நம்ம அரியனாவும் அஃபிஷியலா குயின் ஆகல. பட் இப்போதைக்கு அவங்க தான் ஆண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால நம்ம கீரான அவங்க சிறை பிடிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத அடுத்த பார்ட்ல நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.